குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. அதாவது இந்தியாவில் வந்து 9 ஜெம் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுருப்பாங்க. தே ரிப்போர்ட் டிரெக்ட்லி டு த பிரசிடென்ட். எக்ஸாம்பிள் நெய்வேலி, பிஹெச்இஎல் எட்ஸெட்ரா. அதுபோல நாமக்கல்ல நவரத்தனங்கள் ஒன்றாக இணைந்து இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி இந்த இடத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேங்கிறது எனக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கொடுத்த பாக்கியம். தனிப்பட்ட முறையில் டாக்டர் குழந்தைவேலுக்கும் நன்றி. அதாவது 9 கல்வி தந்தைகள். இப்போ உங்களுக்கு தெரியும் நாமக்கல்லை பற்றி. தட் இஸ் எஜுகேஷனை பொறுத்தவரையில் தமிழகத்தின் கேபிட்டல் நாமக்கல். எப்படி சோனா தங்கத்திற்கு பாம்பேயோ அதுபோல எக்கோட ரேட்டை டிட்டர்மின் பண்ணுறது நாமக்கல். இது தவிர ரிக் போர்வெல், லாரி டிரைவர்ஸ், இப்படி பல விஷயங்கள்ல நாமக்கல் ஒன்றாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தில் இந்த மாதிரி எல்லா விதமான சிலபஸை வச்சு கமிட்டடாக ஒரு சோஷியல் இன்வால்மெண்ட்டோடு செஞ்சிருக்கிறது அளப்பற்கரியது. அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர இங்கே த மெம்பர்ஸ் ஆஃப் த டைரக்டோரியல் போர்டு, செக்ரட்டரி, ட்ரெஷரர், இப்படி பல பேர் இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. அவர்களுக்கும் எனது வணக்கம். அண்ட் அடுத்ததாக ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து ஒரு டீச்சிங் ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ், எங்கள் அக்கா பிரின்சிபல், எங்கள் பிரதர்-இன்-லா வந்து ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் ஏஎம் ஜெயின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்படியாக கொண்டு ஒரு ஆசிரிய பின்னணியில் வந்ததுனால ஆசிரியரோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது தன்னலம் பாராமல் மாணவர் நலமே முக்கியம் என ஒரு கமிட்டட் பிரின்சிபல், கமிட்டட் வைஸ் பிரின்சிபல், கமிட்டட் டீச்சர்ஸ் அண்டு இவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட் உண்டான இன்ஸ்டிடியூஷனில் இந்த டீச்சர்ஸுக்கு முதலில் தலை வணங்கி நான் நன்றி கூறி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் மாணவ செல்வங்கள், நான் ஒரு பீடியாட்ரிஷியன் தான். ஆனால் ஒரு டிசீஸ் உண்டான குழந்தைகள் கூட்டத்தில் பேசியிருக்கேன், எங்கள் மற்றதெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு திறந்த வெளி ஸ்போர்ட்ஸ் டேல என்னை புறாவை கூட பறக்க வச்சு ஆர்கே சார் என்ன ஒரு எப்படி சொல்ல, எனக்கு உண்மையிலேயே ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸாக இருக்குது. அது சந்தேகமே கிடையாது. இப்படி இந்த 74 வயசில் நான் இப்படி வந்து பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. அதனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட அந்த மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தை எப்படி வளர போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இதை உங்களை சேர்த்து விட்ட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. மாணவ செல்வங்கள் ஸ்போர்ட்ஸ் டேல பங்கெடுத்துக்கிறவங்க, பங்கெடுத்துக்காமல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்கும் எனது பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். அண்ட் இது தவிர ஸ்கூலில் பல பேர் கமிட்டடாக இருக்காங்க. பல ஒர்க்கர்ஸ் நான் டீச்சிங்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆல் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூல் பீப்புளுக்கும் எனது வணக்கம். இப்போது கம்மிங் டு தி டாபிக் பற்றி ஒரு 4 பாயிண்ட் தான் பேச போகிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் 3 ஃபேஸ் ஆஃப் லைஃப் உண்டு. ஒன்று 0 to 30, அடுத்தது 30 to 60, அப்புறம் 60 to 100. 3 ஃபேஸ் ஆஃப் லைஃப். முதல் ஃபேஸ் வந்து அப்படியே படிப்புக்கு போயிடும். கவியரசு கண்ணதாசன் கூறியது போல வரவில்லாமல் செலவுகள் செய்தே மகிழ்ந்திருந்தோம்னு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? அப்பா தராங்க, ஸ்கூலில் தராங்க, ரைட்டு. என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் வேணும், என்னெல்லாம் படிப்பு வேணும், வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருக்கும் பருவம் 0 to 30. அதுதான் நீங்கள் 30ன்னு ஏன் கேட்கலாம். எங்கள் எம்பிபிஎஸ்லாம் படித்தா எம்டிலாம் படித்து முடியலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட் விட்டு வெளியில் வரத்துக்கே 30 வயசு ஆகிடும். அதனால 0 to 30. 30 to 60 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்படி சம்பாதிக்கும் பொழுது பணம் சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் 0 to 30ல் லேர்ன் பண்ண அந்த கல்ச்சர், எத்திக்ஸ், குட் மேனர்ஸ், குட் கேரக்டர், அதை வச்சு 30 to 60 பண்ணும்பொழுது அதில் என்ன சம்பாதிச்சிங்களோ அதை வச்சு தான் 60 to 100 வாழ போகிறீங்க. அப்போது எது முக்கியம்? ஆதாரம், அச்சாணி. இந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அதுதான் இங்கேருந்து மற்ற இடத்துக்கு போகிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாத்தியார்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு வண்டியில் இருக்கிற பிரேக்கு மாதிரி. நீங்கள் நல்ல ஸ்பீடில் போகணுன்னு நினைப்பீங்க, இப்படி போகாது, இதை எப்படி பண்ணு, அப்படி பண்ணு. இந்த கைடன்ஸுங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்னென்னா அப்பா அம்மா ஆசிரியர் தொந்தரவு மாதிரி தெரியும். ஏன்டா அவங்க பிரேக் போடுறவங்க. பட் அந்த பிரேக்கை தாண்டி வரும்பொழுது உங்களோட ஸ்பீடு பிரமாதமாக இருக்கும். யூ அச்சீவ் கிரேட்லி. ஐ எம் அன் அடாலசன்ட் பீடியாட்ரிஷியன். அப்போது 4 விதமான கோஷன் சொல்லுவோம். ஒன்று ஐக்யூ. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐக்யூ என்னன்னு. ஏன் ரொம்ப சூப்பர் ஐக்யூப்பா.
இவன் இப்போ நடுவில் கூட சிசி சார் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சூப்பர் ஐக்யூ கோல்டு மெடலிஸ்ட், அது அச்சீவ்மெண்ட். கரெக்ட், அது ஐக்யூ. ஆனால் ஐக்யூ மட்டும் போதுமா? அடுத்த ஒரு வார்த்தை இக்யூ, தட் இஸ் இமோஷனல் கோஷன். அப்பாவை மதிப்பது, அம்மாவை மதிப்பது, ஆசிரியரை மதிப்பது. ஸோ இமோஷன் கனெக்டட், ஒரு நன்றி அறிதலோட லவ், கிராட்டிடியூட், சின்சியரிட்டி, இதெல்லாம் குணங்களை கற்றுக்கொண்டு வருவதுதான் யூ சேவ். நான் சூப்பர் படிப்பு, ஆனால் ரொம்ப அடக்கமானவப்பா, நல்ல குட் கேரக்டர். ஸோ இக்யூ. இந்த ரெண்டும் தாண்டும் பொழுது மூன்றாவது ஒன்று உண்டு, அதுதான் எஃப்யூ, சோஷியல் கோஷன்ட். அந்த சோஷியல் கோஷன்ட் நன்றாக இருக்க போய்த்தான் இவர்கள் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை அவர்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போட்டு உங்களை ஏற்றி விடுவதன் மூலம் தங்களோட நாமக்கல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உன்னதமாக காண்பித்து விட்டார்கள். ஸோ இது எஸ்கியூ. கடைசியில் 4வது தான் ரொம்ப முக்கியம், தட் இஸ் கால் அட்வர்சிட்டி கோஷன்ட். அப்படின்னா என்னங்க? ஒரு தோல்வி, அதாவது வெற்றி கண்டு துள்ளாமை, தோல்வி கண்டு துவளாமை. ஸோ முக்கால்வாசி பேர் பாருங்க, வளரும்போது சக்ஸஸ் 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 வரும். ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, அது வீட்லையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், படிப்புலையா இருக்கட்டும், உங்கள் திருமண வாழ்க்கை எதுவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துன்னா இவன் தாடி வளர்த்துக்கிட்டு எங்கேயோ போயிடுறான். ஸோ திஸ் வி கால், நீங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகளை பாருங்க, என்ன வெற்றி என்ன தோல்வி வந்தாலும் அவங்க பயணித்து கொண்டே இருப்பார்கள். அவங்கள்ட்ட அட்வர்சிட்டி கோஷன் ஜாஸ்தி, தோல்வியை கண்டு துவள மாட்டார்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் மாணவ பருவத்தில் அட்வர்சிட்டி கோஷன். அடுத்தது 3வது பாயிண்ட் என்னோடது, நாங்கள் எதுவுமே சைக்கோசொமேட்டிக்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி உடம்பு உற்பத்தி ஆயிருக்குன்னா, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரும் இருக்குது, சொமேட்டிக் உடம்பு ஃபேக்டரும் இருக்குது. உடம்பு ஃபேக்டருங்கிறது வியாதியில் தெரிஞ்சிடும், சைக்காலஜிங்கிறது உங்களுக்கே என்னன்னு தெரியும். ஸோ இந்த சைக்கும் டெவலப் ஆனும், சோமாவும் டெவலப் ஆனும். உடம்பை கெடுப்பது, அதாவது ஒரு மகான் சொன்னார், 2 கண் இருக்கு ஒரு பொருளை பார்க்க, 2 காது இருக்கு ஒரு பொருளை கேட்க, 2 மூக்கு இருக்கு ஒரு பொருளை நுகர. ஆனால் வாய் ஒண்ணுதான் இருக்கு, பேச்சுக்கும் அதுதான், சாப்பாட்டுக்கும் அதுதான். நீ பப்பாதி சாப்பிடு, பப்பாதி நீ பேசுன்னு சொன்னா இவன் டபுள் மடங்கு பேசுறான், டபுள் மடங்கு சாப்பிட்றான். சாப்பிட்றதுனால வருது சொமேட்டிக், அதான் உடம்பு வியாதி. பேசுவதனால் அவன் உறவை கெடுத்துக் கொள்கிறான், பிரச்சனையை உண்டு பண்றான். ஸோ இந்த சைக்கை டீல் பண்றது எப்படி? உங்களில் எல்லோரிடமும் ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ஒரு விஷம் இருக்கு. என்ன விஷம்? ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் நாங்கள் சொல்றோம், இப்போ புதுசாக ஒரு வியாதி ஐபேட் கிட் சார். அது ஐபேட் கிட் சார், அது ஐபேடை வச்சா தான் சாப்பிடும் சார், ஐபேடை வச்சா தான் இன்னும் பண்ணுவான் சார். ஐபேட் எவ்வளவு தூரத்துக்கு மொபைல் போயிருக்குன்னா உங்களோட என்ன தேவை? இப்போ நீங்க இன்டர்நெட் தேவையா? தேவை. எதற்கு? படிப்பதற்கு. ஆனால் இந்த ஐபேட் ஆர் வைஃபையை வச்சுண்டு வேண்டாத்தத்தை கத்துண்டு கடைசியில் என்ன ஆகுது? உலகமே உன் உள்ளங்கையில் அடங்கி விட்டது, ஆனால் உறவுகள் இரு துருவங்களுக்கு போய்விட்டது. அப்பா ஐபேட் வழியா பர்த்டே சொல்றாரு, தேங்க்யூ அப்பான்னு ஐபேட்ல எழுதுறான், ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ இந்த ஐபேட் எப்படி நாகரீகத்தை கெடுத்திருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு பழமொழி உண்டு, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், இப்போ ஒய்ஃபை இல்லா வீட்டில் தங்க வேண்டாம் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணாங்க. ஒய்ஃபை இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிறது இல்லை. அப்புறம் வி கம் டு ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் டே வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு அறிவு முக்கியம், மனவளம் முக்கியம், உடல் நலம் முக்கியம். இன்ஃபேக்ட் பாரதியார் சொல்லும்போது ஓடி விளையாடு பாப்பா உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் சாதிகள் இல்லையடி பாப்பா அதுவும் அவர் சொன்னது உங்களுக்கு தெரியும், கூடி விளையாடு பாப்பா தெரியும், குழந்தையை வெய்யாதே பாப்பா. இந்த 4த்துக்கு அர்த்தம் என்ன? ஓடி விளையாடு பாப்பா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டேக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது சாதிகள் இல்லையடி பாப்பா, தட் ஷோஸ் த கல்ச்சர் ஆஃப் த நேஷன், கல்ச்சர் ஆஃப் த ஸ்டேட், கல்ச்சர் ஆஃப் த ஹவுஸ், கல்ச்சர் ஆஃப் த ஸ்கூல் எட்ஸெட்ரா. அடுத்தது கூடி விளையாடு பாப்பா, இந்த டீம் ஸ்பிரிட். இங்கே ஆங்கர் திருப்பி திருப்பி சொன்னார் இல்லையா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு, அந்த வார்த்தை தான் அதில் முக்கியம். அடுத்தது கடைசியில் குழந்தையை வெய்யாதே பாப்பா, அன்பான திருத்தப்பாரு, திருப்தி பண்ணாது. ஸோ லவ், இந்த 4 முக்கியம். அண்டு நீங்கள் எல்லாரும் டீம் ஸ்பிரிட்டில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்போட அளவுகோல் என்னன்னு கேட்டாங்க, ஒரே வார்த்தை, ஈகோலெஸ் லவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 2 ஃப்ரெண்டு சந்தித்து கொண்டால் ஈகோ இருக்கக்கூடாது, நீ என்ன செய்கிற நான் என்ன செய்கிறேன் அது இருக்கக்கூடாது. ஈகோலெஸ் லவ்
வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இதுக்கு டீச்சர்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஒரு சில்ட்ரனுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணேன்னா, ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட்டில் பொலோனியஸ் அட்வைஸ் டு ஹிஸ் சன்னு கொடுத்துருக்க ஒரு ஹாஸ்டலுக்கு போகும்போது அதை நான் சொல்ல ஆரம்பித்தா அணி ஆகிடும். 1-2 வார்த்தை மட்டும் சொல்கிறேன். கிவ் தை தாட்ஸ் நோ டங், கிவ் எவ்ரி மேன் தைன் இயர் பட் ஃபியூ தை வாய்ஸ். இப்படி நிறைய இருக்குது. பாரோயிங் இஸ் சாரோயிங், நிறைய இருக்குது. அதனால் அந்த பொலோனியஸ் அட்வைஸை தயவு செய்து படியுங்கள். நீங்கள் படிச்சிருந்தால் வெரி குட், இல்லை என்றால் அதை சொல்ல வந்தேன். அண்டு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது, எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் சொல்லுவாங்க. என் ப்ராவர்ப் அது இல்லை. எவ்ரி எக்ஸ்கியூஸ் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு ஃபெயிலியர். ஏன்டா 12ஆம் கிளாஸில் உனக்கு மேக்ஸில் குறைஞ்சி போச்சு, அப்பா அது அவுட் ஆஃப் சிலபஸ்ப்பா. சரி ஃபிசிக்ஸில் ஏன் குறைஞ்சி போச்சு, அப்பா இன்றைக்கி முந்தைய கரண்ட்டு கட்டுப்பா. இப்படி எக்ஸ்கியூஸ் சொல்ல சொல்ல இது 9, 10, 11, 12 4 வருஷத்தை கோட்டை விட்டால் 40 வருஷம் வாழ்க்கை வீணாக்கி விடும். அப்படி இருக்கு. அண்ட் மை அட்வைஸ் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் இஸ் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ஐபேட். அண்ட் இப்போ பிரின்சிபலுக்கும் ஆசிரியருக்கும் நான் கேட்டுக்கிறது, இருக்கா இல்லையா தெரியாது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ட்ரினிட்டி அலுமினி சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு உங்கள் எல்லாருக்கும் பேட்ஜோ ஐடி கார்டோ கொடுத்தா 30 வருஷம் கழிச்சு நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பார்லமெண்ட் ஹவுஸில் இருந்தாலும் சரி, நீ யார்ப்பா சார், என் பேர் முருகன் சார், எங்கே நான் டாஸ் சார், ஓ டாஸா, அப்போ நம்ம இல்லை. இது ஒரு ஜாதி. ட்ரினிட்டி அகாடமி ஆஃப் சொசைட்டிங்கிறது அது ஒரு ஜாதி. நீங்கள் டாஸ் எல்லாம் ஒத்துமையாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். ஃப்ரீமேசன் கிளப்னு உண்டு. அந்த கிளப்பில் மெம்பராக இருந்தால் எங்கே இருந்தாலும் கை கொடுப்பார்கள். ஸோ நீங்கள் இந்த கல்வியை விட்டு வெளியே போனாலும், சார் 2010 ஒரே டாஸில் படிச்சிருக்காரு, நான் 2035 இருந்தாலும் நாங்கள் ஒரே ஜாதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பழக வேண்டும். அடுத்தது 2 குறள். ஈன்ற பொழுதில் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்பா. அது தாய் மட்டுமல்ல, ஆசிரியருக்கும் பொருந்தும். அவர் நிச்சயமாக உங்களை கண்டு பொறாமப்படாதவர். ஏணி தோணி அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. ஏணி ஏற்றி விடும், ஏறாது. தோணி கடத்தி விடும், கடக்காது. அண்ணாச்சி தட் இஸ் வாத்தியார் உங்களை ஏற்றி விடுவார், அவர் அங்கேயே தான் இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பெருமை, இவன் என்கிட்ட படித்தவன், இவன் என்கிட்ட படித்தவன். அதனால அதே மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற மாதிரி மாணவன் ஆசிரியருக்கு ஆற்றும் பணிவு என்ன, இவனை பெற்றதுக்கு, இவனை நம்ம ஸ்கூலில் சேர்த்ததுக்குன்னு அவர் பெருமைப்படணும். அந்த மாதிரி இருக்கணும். கடைசியில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அதாவது நவரத்னங்கள் ஆர்கே சார் பிடிச்சி எல்லாருக்கும் நான் மிஸ் பழனிசாமி, சிசி, மிஸ் தயாளன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நாமக்கல்ல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுதேன்னு பாடினார் நாமக்கல் கவிஞர். அர்த்தம் என்ன? அன்பு அறிவு வச்சே நம்ம ஜெயிக்கலாம் காட்டினார். கல்விக்கு பேர் போனது நாமக்கல். அப்படிப்பட்ட இடத்துல ட்ரினிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, காலேஜ் இருக்குது, லேடிஸ் எல்லாம் இருக்குது. நாமக்கல் யூனிவர்சிட்டி ஒன்று வேண்டாமா? நம்ம பெயரில் ஒரு யூனிவர்சிட்டி, ராமலிங்கம் பேரில் எதுவோ. ஏண்டா எத்தனையோ பேர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் பொழுது நாமக்கல்ல யூனிவர்சிட்டி வருவது இந்த ட்ரினிட்டிக்கு மகுடம் பாய்த்த கல்லாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.